ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெர்மன் ஃபார்மசூட்டிகல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரெசன்டேஷன் என்னன்னா ப்ரொடக்ஷன் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நம்ம டேப்லெட்டோ கேப்சூல்ஸோ பவுடர் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு நம்மளுக்கு ஒரு கால் ஃபர் வந்திருக்குன்னா அங்கே இன்டர்வியூக்கு என்ன மாதிரி ஃபார்மசியில் நம்ம படிச்சது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகலாம். So what is production? Production from raw material receipt to finished product dispatch. ஒரு பொருள் உள்ள வந்து வெளியில போற வரைக்கும் மீன்ஸ் பேக்கேஜ் வெளியில போற வரைக்கும் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் சேர்ந்ததுதான் ப்ரொடக்ஷன். தட் இன்க்ளூட்ஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் மேன் பவர் அண்ட் ரெக்கார்டிங் தி மேனுஃபேக்சரிங் அண்ட் த பேக்கிங் ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்டு. So what is tablet? Tablet is a solid unit dosage form of medicines with suitable excipients and prepared by molding or by compression. So it comprises a mixture of active substances and excipients, usually in powder form, pressed, compacted from a powder into a solid dose. So, ஒரு mixture, that means with APA and excipients, usually in powder form, pressed or compacted from a powder into solid dose, that is tablet. So what is batch processing or batch manufacturing record? So நார்மலா எனி கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதை வந்து ஒரு பேட்சிங் போடுறப்ப மீன்ஸ் நீங்க நிறைய டேப்லெட்ஸ் ஒரு ஸ்ட்ரிப் வாங்கி பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு கண்டெய்னர் வாங்கி பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு சிரப் வாங்கி பார்த்தீங்கன்னாலும் சரி, அதில் வந்து பேட்ச் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்ச் என்ன பர்பஸ்க்காக, வாட் இஸ் பேட்ச் ப்ராசஸிங் ஒரு பேட்ச் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்ட் அப்படின்னா the documentation that provides the history of a batch from the raw material dispensing stage to completion of the batch or lot, which include dispensing of raw material from granulation, blending, compression, capsule filling, coating, inspection and yield at different stages. It also includes the details of the activity performed by whom, checked by whom, at what time activity was performed, at what date activity was performed, and signature of the personnel involved in the batch or activity. What is batch packaging record? Documentation that provides the history of a batch from packaging material, dispensing, blister packing, bottle packing, jar packing, dry syrup filling, labeling, carton packing and shipper packing up to dispatch of a batch or specific lot. It also includes the detail of activity performed by whom, checked by whom, at what time activity was performed, at what date activity was performed, and signature of the personnel involved in the batch or activity. So, what is SOP? நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் படிச்சிருப்போம். மீன்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் நடக்கிறப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த எஸ்ஓபியை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ எஸ்ஓபினா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவாங்கன்னா இட்ஸ் ஆத்தரைஸ்டு ரிட்டன் டாக்குமெண்ட் which describes the step-by-step instructions, requirements for performing operations or any activity and non-specific to any product, process or material. It provides the detailed procedure about systems applicable to various operations, example equipment, instrument, system operation, cleaning, maintenance, etc. Everybody working in organization has to follow the instructions which are written in SOP and perform their activities accordingly. So SOPல வந்துட்டு என்னென்னதுக்கெல்லாம் மீன்ஸ் எதுக்கெல்லாம் SOP இருக்கணும்னா ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம ஹேண்டில் பண்றோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்றோம், ஒரு சிஸ்டம் ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்றோம், ஒரு கிளீனிங் ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கண்டிப்பா இருக்கணும். அதை யார் பண்றா, அதை யார் ஆத்தரைஸ் பண்றா, அதோட ரிவியூவிங் அத்தாரிட்டி யாருன்ற இன்ஃபர்மேஷனும் அதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஒவ்வொரு எஸ்ஓபிக்கும் என்னைக்கு அந்த எஸ்ஓபி ஃபார்ம் ஆச்சு, அதில் ஏதாவது கரெக்ஷன் நடந்ததா, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த எஸ்ஓபியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ டேப்லெட் ஓரியன்டா இருக்கிற கம்பெனியில் போயிருக்கோம் அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் தி இன் ப்ராசஸ் செக்ஸ் parameters during tablet compression? Appearance, group weight, individual weight variation, uniformity of weight, thickness, diameter, hardness, friability, speed of machine, compaction force, die fill depth and the disintegration time. இது எல்லாம் சேர்ந்ததுதான் in process parameter check for tablet compression. What are the in process checks parameters during tablet coating? முன்னாடி நம்ம means tablet coating, what are the steps in process check parameters during tablet coating? முன்னாடி பார்த்தது வேற, இது tablet coating. So appearance, inlet temperature, outlet temperature, pan RPM, gun distance from table bed, spray rate, weight gain, group weight of coated tablets, individual weight of coated tablets and thickness. ஒரு டேப்லெட் கோட்டிங் பண்றப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணணுன்றது தான் இவ்வளவு. அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இன்லெட் டெம்பரேச்சர், அவுட்லெட் டெம்பரேச்சர், பேனோட ஆர்பிஎம், கன் டிஸ்டன்ஸ், டேபிள் மீன்ஸ் டேப்லெட் பெட்ல இருந்து மேலே ஸ்ப்ரே பண்ற அந்த கோட்டிங் ஸ்ப்ரே பண்ற அந்த ஒரு கன் டிஸ்டன்ஸ், அதோட ஸ்ப்ரே ரேட்டு, அதோட வெயிட் கெயின், அப்புறம் குரூப் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ், இண்டிவிஜுவல் வெயிட் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ் அண்ட் திக்னஸ். இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன் ப்ராசஸ் பேராமீட்டர் செக்ஸ் டூரிங் டேப்லெட் கோட்டிங். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃபெக்ட்ஸ் இன் கம்ப்ரஸ்டு டேப்லெட்ஸ்? டிஃபெக்ட்ஸ் இன் கம்ப்ரஸ்டு டேப்லெட்ஸ்: picking, sticking, capping, laminating, weight variation, broken, chipped, rough surface, double compressed, rough edges, powdery, incorrect description, black spot, oil spot, foreign product and debossing or embossing. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் டிஃபெக்ட்ஸ் இன் கம்ப்ரஸ்டு டேப்லெட்ஸ். ஸோ வெட் கிரானுலேஷன், டெல் அபவுட் வெட் கிரானுலேஷன் அப்படின்னா, ஸோ வெட் கிரானுலேஷன்ல நடக்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லணும். அதாவது எப்படின்னா, சிஃப்டிங் ஆஃப் ஏபிஐ, அப்புறம் எக்ஸிபியன்ஸ் த்ரூ சிஃப்டர், மிக்சிங் ஆஃப் ஏபிஐ and excipients adding into the binder solution to form a wet mass in fluid bed processor. அப்படி இல்லைன்னா rapid mixer granulator. Then the drying process. Then dry the wet mass in fluid bed processor or fluid bed dryer. அதுக்கப்புறம் dried granules are again screened through a sieve which helps it to break down the granule. Then it should be lubricated or mixed in blender. Then the same size blend are then compressed or can be filled in capsule. இதுதான் வந்துட்டு வெட் கிரானுலேஷன் பண்ற ப்ரொசீஜர். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை கிரானுலேஷன். இந்த ட்ரை கிரானுலேஷன்ல இன்வால்வ்ஸ் மிக்சிங், ப்ரீ மிக்சிங், மில்லிங், கம்ப்ரெஷன் ஆர் capsule filling. API and excipients are sifted, milled in roll compactor to product slugs. Then slug size is reduced in multi-mill or oscillating granulator. Then these granulators are, when the granules are mixed or lubricated in blender, and then it should be leaded to tableting. Name any 4 tablet processing problems. ஒரு 4 tablet processing problems அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்ல வேண்டியது மாட்லிங், கேப்பிங், லேமினேஷன், பிக்கிங் அண்ட் ஸ்டிக்கிங். மாட்லிங்னா என்ன? அன்இக்குவல் கலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேப்லெட். ஒரு டேப்லெட்டை வந்து நம்ம கோட் பண்றப்போ அதுல வந்து ஒரு அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து மாட்லிங். ஸோ கேப்பிங், பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் டேப்லெட் டாப் ஆர் பாட்டம் க்ரௌன்ஸ். மேல இருக்கிறது டாப், கீழே இருக்கிறது பாட்டம் வந்து க்ரௌன்னு சொல்லுவாங்க. ஸோ லேமினேஷன், செப்பரேஷன் ஆஃப் டேப்லெட்ஸ் இன்டு 2 or more layers. Picking, because of adhesion to the adhesion to the punch faces, localized portion missing on the surface of the tablet. So sticking, adhesion of tablet, localized portion to the punch faces resulting in rough and dull appearance. அதாவது
இதெல்லாம் வந்து டைல என்னென்ன இஷ்யூஸ் நடக்கும். ஸோ டை வந்து கம்ப்ரெஷன் பண்றப்ப அதுல வந்துட்டு ஒரு வாய்டு வந்ததுன்னா என்ன ப்ராப்ளம். ஸோ அது அந்த மேல்ல இருக்கிற அந்த லேயர் மட்டும் ப்ராப்பரா பஞ்சிங் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் மாடலிங், கேப்லிங், லேமினேஷன், பிக்கிங், ஸ்டிக்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ வாட் இஸ் டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட். டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டேப்லெட் எடுக்கிறோம். அந்த டேப்லெட் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வந்துட்டு எவ்வளவு நேரத்தில் அது வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ அதோட அந்த டைமிங் என்ன. ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட். ஸோ இந்த டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் என்னன்னா, இட் இஸ் த டைம் ரெக்கார்ட் ஃபார் த டேப்லெட் ஆர் கேப்சூல் டு பிரேக் இன்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ அது வந்து வித் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்ல இருக்கலாம். ஸோ along with that, the cycle of shaft holding the tube basket limit is 29 to 32 cycles per minute, and the distance covered by shaft basket is 50 to 60 millimeter. அந்த நேரத்தில் அந்த பீக்கரோட டெம்பரேச்சர் வந்து 35 to 39 degree centigrade இருக்கணும். Disintegration is to be performed to determine whether tablets or capsules disintegrate within the prescribed time when placed in a liquid medium at the experimental conditions. ஸோ மோஸ்ட்லி இதை பண்ணியிருப்பீங்க, மீன்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் காலேஜில் பண்ணியிருப்பீங்க. வாட் ஆர் த டிஸ்இன்டகிரேஷன் டைம் ஆஃப் டேப்லெட்ஸ். இப்போ நம்ம டேப்லெட்ஸ்ல வந்துட்டு நார்மல் கோட்டட் இருக்கும், கோட்டிங் இல்லாமலே இருக்கும், சுகர் கோட்டட் இருக்கும், ஃபிலிம் கோட்டட் இருக்கும், பிளைன் கோட்டட் இருக்கு, எஃபரசன் டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டேப்லெட் இருக்கு. அதோட டிஸ்இன்டகிரேஷன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்கோட்டட் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes ஆஸ் பர் யூபி அண்ட் 30 minutes ஆஸ் பர் யூஎஸ்பி. சுகர் கோட்டட் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 minutes ஆஸ் பர் பிபி. ஃபிலிம் கோட்டட் டேப்லெட் 30 minutes ஆஸ் பர் பிபி. Plain coated tablets DT in specific medium for 30 minutes as per USP. DT is dispersible tablet. So effervescent tablets, one tablet in 200 ml of water for 5 minutes within the temperature 15 to 25 degree as per BP. Buccal tablets 4 hours as per USP. Soluble tablets 3 minutes within the time, means within the temperature range of 15 to 25 degree as per BP. Chewable tablets வந்து நம்ம கடிச்சு தான் சாப்பிட போறோம், இல்ல சப்பி தான் சாப்பிட போறோம். ஸோ அதுக்கு வந்து டிஸ்இன்டகிரேஷன் டைம் தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ். கோட்டட் டேப்லெட்ஸ்ல என்னென்ன டிஃபெக்ட்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ட்வின்ஸ், கிராக்கிங், partially coated, incomplete drying, edge broken, peeling, print defect, shade variation, weight variation, debossing, embossing, fill. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டூலிங் இன் கம்ப்ரெஷன் மிஷின். ஸோ கம்ப்ரெஷன் மிஷின்ல டூலிங்னா என்ன. அந்த டை இருக்கு பார்த்தீங்களா, டை அண்ட் பஞ்ச் அண்ட் தட் செட்டப் ஆன் கம்ப்ரெஷன் மிஷின் இஸ் கால்ட் டூலிங். அவ்வளோதான். ஸோ தென் வாட் ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் இன் டேப்லெட்ஸ். ஸோ டேப்லெட்டோட ஹார்ட்னஸ் எப்படியெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம். பை கேஜி, பை நியூட்டன், பை பவுண்ட், பை கிலோ பவுண்ட் அண்ட் ஸ்ட்ராங் காப். இதெல்லாம் வந்து டேப்லெட்ஸோட ஹார்ட்னஸ் டெஸ்ட் பண்றதுக்கான யூனிட்ஸ். அடுத்து வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் கோட்டிங் ப்ராசஸ். ஸோ பிரின்சிபல் ஆஃப் கோட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா, so the basic principle of tablet coating involves application of coating solution to a moving bed of tablets with the concurrent use of heated air to the facilitate evaporation of the solvent. The distribution of coating is achieved by the movement of the tablets, either perpendicular or vertical air suspension. இதுதான் வந்து கோட்டிங் ப்ராசஸோட பிரின்சிபல். ஸோ ப்ரொடக்ஷனை பற்றி இன்னும் சில பல கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த ஒரு செக்மெண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. நான் ஏதோ பண்றேன், உங்களுக்கு ஏதோ உருப்படியா இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து அடுத்து நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. See you next video.